ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொம்போ சேமியா இட்லி வேர்க்கடலை தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அந்த தயிர் கூடவே ஒரு கேரட்டை பொடியாக திருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது அண்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா ஒன்றா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. தீயை விட்டுறாமல் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இந்த கலர் வந்ததும். சேமியா வறுப்பட்ட அடுப்புலேருந்து எடுத்த உடனே நம்ம தயிர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த சூடான சேமியாவை கலந்துடணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் கூட சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா எல்லா மாய்ஸ்சரையும் அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி இறுகின மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, தரன்னு ஆகிடும், இட்லி ஊற்ற முடியாது. நீங்கள் இட்லி ஊற்ற போகிற நேரத்தில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் நான் அடியில் ஃபஸ்ட்டு ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி மாவு ஊற்றிட்டேன். இப்போ இது 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இட்லி அடுப்புலேருந்து எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் வெளியில் வைங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு எடுங்க. சூடாக இருக்கும் போதே எடுத்திங்கன்னா இட்லி உடஞ்சிரும், இல்லைனாக்கா ஒரு மாதிரி பிச்சுட்டு வரும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சேமியா இட்லி ரெடி. இது தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு இட்லி ரெசிபி, சேமியா வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்லாட்டை சட்னி. அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பீசஸாக. இப்போ இந்த 1/2 கப் தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 5-6 பல் அளவுக்கு சின்ன சைஸ் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் இந்த சூடோடு நம்ம சட்னியில் சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், இல்லைனா சட்னி ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். தாளிப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் சட்னியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பீனட் சட்னிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே தேங்காய் சட்னி பண்ணுற மாதிரியே தான் இது. ஆனால் பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதில் வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.